ஓம் சாந்தி 3/9/2024 காலை முரளியின் சாரம். பாபா இன்னைக்கு சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த தூய்மையற்ற தேகதாரிகளுடனும் அன்பு வைக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தந்தையின் மீதுதான் அன்பு செலுத்த வேண்டும். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த தூய்மையற்ற தேகதாரிகள், அதாவது மனிதர்கள் மீது அன்பு வைக்கக்கூடாது. ஏனெனில் நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தந்தையின் மீதே அன்பு வைக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளான நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி துன்பப்படக்கூடாது, ஏன்? பதில்: நீங்கள் தன்னுடைய இந்த பழைய சரீரத்தை பற்றி கொஞ்சம் கூட துன்பப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த உடல் மிக மிக மதிப்பு மிக்கதாகும். ஆத்மா இந்த உடல் என்ற ரதத்தில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்து மிக பெரிய லாட்டரியை எடுத்து கொண்டிருக்கிறது. தந்தையின் நினைவில் இருந்தால் குஷி என்ற சத்துணவு கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த உடலுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தாலும் இதை நினைத்து துன்பப்படக்கூடாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, இப்போது தூர தேசத்தில் இருப்பவர்கள், தூர தேசத்து பிரயாணிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். நாம் ஆத்மாக்களாக இருக்கின்றோம். மேலும் இப்போது தூர தேசம் செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது வீட்டுக்கு போவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆத்மாக்களான நாம் தூர தேசத்தில் வசிப்பவர்கள் என்று குழந்தைகளான நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். மேலும் தூர தேசத்தில் வசிக்கும் தந்தையை கூட வந்து எங்களையும் தூர தேசத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்றே நீங்கள் அழைக்கிறீர்கள். இப்போது தூர தேசத்தில் பரந்தாமத்தில் வசிக்கின்ற தந்தை குழந்தைகளான உங்களை அங்கே அழைத்து செல்கிறார். நீங்கள் ஆன்மீக பிரயாணிகளாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த சரீரத்துடன் இருக்கிறீர்கள் அல்லவா? ஆத்மாதான் பிரயாணம் செய்யும். சரீரத்தை இங்கேயே விட்டுவிடும். மற்றபடி ஆத்மாதான் பிரயாணம் செய்யும். ஆத்மா எங்கே செல்லும்? தன்னுடைய ஆன்மீக உலகத்திற்கு செல்லும். இது ஸ்தூலமான உலகம் ஆகும். அதுவோ ஆத்மாக்களின் உலகம், ஆன்மீக உலகமாகும். இப்போது நாம் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். அங்கிருந்து நடிப்பை நடிப்பதற்காக இங்கே வந்துள்ளோம் என்று குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்திருக்கிறார். இது மிக பெரிய மண்டபமாக அல்லது மேடையாக உள்ளது. இந்த உலகம் மிகப்பெரிய மேடையாக உள்ளது. மேடையில் நடிப்பை நடித்துவிட்டு பிறகு அனைவரும் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். நாடகம் முடிவடையும் போது செல்வோம் அல்லவா? இப்போது நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய புத்தியின் தொடர்பு தங்கள் வீடு மற்றும் ராஜ்யத்தின் மீது உள்ளது. இதை உறுதியிலும் உறுதியாக ஆக்கிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இறுதி நிலைக்கு தகுந்தவாறு கத்தி ஏற்படும் என்ற பாடல் உள்ளது. அந்துமதி சோகத்தி என்ற பாடல் உள்ளது. இறுதி நேரத்தில், உயிர் பிரிகின்ற நேரத்தில் இருக்கும் மனநிலைக்கு தகுந்தவாறு கதியானது ஏற்படும். இப்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். பகவானாகிய சிவபாபா நமக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று அறிவீர்கள். பகவான் இந்த சங்கம யுகத்தை தவிர வேறு ஒருபோதும் வந்து படிப்பை கற்பிக்க மாட்டார். முழு 5000 ஆண்டுகளில் நிராகாரமான பகவான் தந்தை ஒரு முறை மட்டும்தான் வந்து படிப்பை கற்றுத்தருகின்றார். உங்களுக்கு இதிலே உறுதியான நம்பிக்கை உள்ளது. இந்த படிப்பும் கூட எவ்வளவு சுலபமாக உள்ளது. இப்போது நாம் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். அந்த வீட்டின் மீது முழு உலகத்திற்கும் அன்பு உள்ளது. முக்திதாமம் செல்ல வேண்டும் என்று அனைவருமே விரும்புகிறார்கள். ஆனால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. மனிதர்களின் புத்தி இந்த சமயத்தில் எப்படி உள்ளது? மேலும் உங்களுடைய புத்தியோ இப்போது எப்படி ஆகிவிட்டது? எவ்வளவு வித்தியாசம் உள்ளது! உங்களுடையது சுத்தமான புத்தி. உங்களுடைய வரிசை கிரமமான முயற்சிக்கு தகுந்தாற்போல் உள்ளது. முழு உலகத்தின் முதல், இடை, கடைசி பற்றிய ஞானம் உங்களுக்கு நன்றாக தெரிந்துள்ளது. நாம் இப்போது முயற்சி செய்து நரனிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும் என்பது உங்கள் மனதில் உள்ளது. இங்கிருந்து முதலில் நாம் வீட்டுக்கு செல்வோம் அல்லவா? எனவே மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டும்.
நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: எப்பொழுதும் ஞான ரத்தினங்களை தேர்ந்தெடுக்கும் அன்னப்பறவையாக வேண்டும். எப்பொழுதும் ஞான ரத்தினங்களை தேர்ந்தெடுக்கும் அன்னப்பறவையாக ஆக வேண்டும். முத்துக்களைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், குப்பையை விட்டுவிட வேண்டும். ஒவ்வொரு அடியிலேயும் கோடான கோடி வருமானத்தை சேமித்து கோடான கோடி மடங்கு பாக்கியசாலி ஆக வேண்டும். இரண்டாவது, உயர்ந்த பதவியை அடைவதற்காக டீச்சராக ஆகி பலருக்கும் சேவை செய்ய வேண்டும். தாமரை மலர் போல தூய்மையாக இருந்து தனக்கு சமமாக பிறரை ஆக்க வேண்டும். முட்களை மலர்களாக ஆக்க வேண்டும். வரதானம்: பாபா இன்றைக்கு என்ன வரதானம் தருகிறார் என்றால், எனது உனது என்ற குழப்பங்களை முடித்துவிட்டு இரக்க உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய கருணை நிறைந்தவர், மர்சிஃபுல் ஆகுக. எனது உனது என்ற குழப்பங்களையெல்லாம் விட்டுவிட்டு இரக்க உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய கருணை நிறைந்தவர், மர்சிஃபுல் ஆகுக. அவ்வப்போது எவ்வளவு ஆத்மாக்கள் துக்கத்தின் அலைகளில் மூழ்கியிருக்கிறார்கள். இயற்கையினுடைய குழப்பங்கள் சிறிதளவு ஏற்பட்டாலும் சரி, ஆபத்துக்கள் வந்தாலும் அநேக ஆத்மாக்கள் துடிக்கிறார்கள். மர்சி வேண்டும், அதாவது கருணை வேண்டும் என்று கேட்கிறார்கள். எனவே அப்பேற்பட்ட ஆத்மாக்களின் கூக்குரலுக்கு செவி சாய்க்கும் கருணை நிறைந்த பாவனையை இப்போது நீங்கள் வெளிப்படுத்துங்கள். பூஜைக்குரிய ஸ்வரூபம் மர்சிஃபுல், கருணை நிறைந்த தன்மையை தனக்குள் தாரணை செய்யுங்கள். தன்னுடைய பூஜைக்குரிய ஸ்வரூபத்தை, கருணை நிறைந்த குணத்தை கொண்டு வாருங்கள். சுயம் உங்களை நீங்கள் சம்பன்னமாக ஆக்கிக் கொண்டீர்கள், நிரப்பிக் கொண்டீர்கள் என்றால் இந்த துக்கத்தின் உலகமானது முடிந்து போய்விடும். இப்போது மாற்றத்தினுடைய சுப பாவனையின் அலைகளை தீவிரமான வேகத்துடன் பரப்பினீர்கள் என்றால் எனது உனது என்ற குழப்பங்களெல்லாம் முடிந்து போய்விடும். ஸ்லோகன்: வீணான எண்ணங்கள் என்ற சுத்தியல் மூலம் பிரச்சனை என்ற கல்லை உடைப்பதற்கு பதிலாக ஹை ஜம்ப் பண்ணி, அதாவது உயரம் தாண்டி குதித்து பிரச்சனை என்ற மலையை கடந்து செல்பவர் ஆகுங்கள். வீண் எண்ணங்கள் மூலமாக பிரச்சனையை உடைக்க முயற்சி பண்ண வேண்டாம். உயரம் தாண்டி குதித்து பிரச்சனை என்ற மலையை கடந்து செல்பவர் ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.